கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் தன்னுடைய ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபித்த ஜெபத்தை நாம் வேதத்திலிருந்து வாசித்து நாமும் அதே போல நமக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் ஜனங்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் நாம் ஜெபித்தார் நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். இங்கே தானியேல் 9ஆம் அதிகாரம் 4-20 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே கல்தே ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தாகனாகிய அகஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய அவர் தரிசனத்தை பார்க்கிறார். யாராவது? எரேமியா தீர்க்கதரிசி மூலம் தேவன் கொடுத்த அந்த தரிசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை அவர் வாசித்து, அங்கே 70 ஆண்டு காலம் அவர்களுக்கு வரப்போகிற அந்த உபத்திரவங்கள், பாடுகள், பஞ்சங்களை குறித்து அவர் அறிந்து தானியேல் என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாக ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட அவருடைய முகத்தை, இயேசு கிறிஸ்துவின் முகத்தை, பிதாவாகிய தேவனுடைய முகத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இன்றைக்கு இதே போல நீங்களும் நானும் நாம் அதே சூழல் இருக்கலாம், சபை இருக்கலாம், தேசம் இருக்கலாம், இவர்களை ஆசீர்வதிக்கும்படி சகல தீங்குக்கும் தீமைக்கு கர்த்தர்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும்படி நாம் இப்பொழுது என்ன செய்யலாம்? இவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை காண்போம். ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் நாங்கள் எல்லாரும் இப்பொழுது வருகிறோம். ஒன்றாவது, தேவனே, நீதி உம்முடையது. நாங்கள் எங்களது வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில், தேசத்தில் பாவம் செய்தபடியால் வெட்கத்திற்கு உரியவர்களானோம். நாங்களும் எங்களது முற்பிதாக்களும் உமக்கு விரோதமாய், உமது வார்த்தைகளுக்கு விரோதமாய் பாவம் செய்துள்ளோம். உமது வார்த்தைகளுக்கும் இந்த சத்தத்திற்கும் செவி சாய்க்காமல் கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தோம். நாங்களோ எங்களது வாழ்க்கையில் எங்களை ஏமாற்றி கொண்டோம், அழித்து கொண்டோம். 5வது, நீர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படி போதிக்கும்படி தந்தருளின பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நடக்காமற் போனோம். இதனால் ஆவிக்குரிய பிரகாரம் அறிவற்றவர்களாயும் உண்மையின்படி நடக்க இயலாதவர்களாயும் இந்த சித்தத்தை செய்ய தவறிவிட்டோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாமும் நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை விட்டு கொடுக்காதபடினால், ஆவியானோட வழிநடத்தலை அறியாதபடினால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தான் எல்லாருடைய கண்களையும் காதுகளையும் கட்டி வைத்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நன்மையை பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களுக்காக இப்படி ஒவ்வொரு காரியங்களை சொல்லி அவர்களுக்காக நாம் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். இங்கே எங்கள் வாழ்க்கையில் காணப்படும் தீமைகளாகிய விக்கிரக ஆராதனை, மந்திர காரியங்கள், நாள் பார்க்குதல், நேரம் பார்க்குதல், பால்வினை செயல்கள், திருட்டு, பொறாமை, பெருமை, கொலை, விபச்சாரம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமை, அன்பில்லாய்மை. இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பே இல்லை, பொறாமை, எரிச்சலும், பகை, போட்டி தான் காணப்படுகிறது. மற்றும் எண்ணிக்கைக்கு அடங்காத அநேக பாவங்களை செய்தோம் என்பதை அறிக்கையிடுகிறோம். அவைகளுக்காக மனஸ்தாபப்படுகிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் நம் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் செய்கிற பாவங்கள் கூட நமக்கு தெரியும். நாமும் இப்படிப்பட்ட பாவங்களை ஒவ்வொருவரும் தினம் தினம் செய்து கொண்டுதான் இருந்திருப்போம். இப்பொழுதே பரிசுத்தாவை நமக்கு உதவி செய்கிறபடினால் அந்த பாவத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறோம்? விலகி ஓடுகிறோம். அப்படி நாம் இருக்கும்போது மற்றவர்களுக்காக, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க முன் வர வேண்டும். அடுத்தது பாருங்கள், எங்கள் தேவனே கேளு, மன்னியும், எங்களை கவனித்து எங்களுக்காக தாமதியாமல் சீக்கிரமாய் கிரியை செய்யும். உமது நாமத்தின் நிமித்தம் உம்முடைய ஜனங்களாகி நாங்கள் உம்முடைய நாமம் தரித்ததான எங்களின் சாபங்களிலிருந்து விடுவியும். எங்கள் மேல், எங்கள் சபை மேல், தேசத்தின் மேல் இறங்கி வரும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு இப்போ பாருங்க, அடுத்தது நான் வசனத்தை சொல்லி ஜெபிக்கலாம். இப்பொழுதும் சாத்தானால் கட்டப்பட்ட எங்களது கயிறுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கிறோம். அவைகளை தூக்கி வீசி எறிகிறோம். இல்லையே, மத்தேயு 15:13 படி
பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு நாங்கள் பிடுங்கி எரிகிறோம். மரண நதிகள் நாங்கள் வறண்டு போகும்படி இயேசுவின் நாமத்தில் அவைகளை பிசாசு எதெல்லாம் செய்தானோ, மரண கட்டுகள், மரண உபாதிகள் கட்டுகள், மரண கயிறுகள், கண்ணிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அறுப்புண்டு போவதாக. உமது சட்டையின் நிழல் மறைந்து உமது சிறகுகளால் எங்களை பாதுகாக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகளின் ஆத்துமாக்களை சாத்தான் கட்டி வைத்துள்ள கட்டிலிருந்து விடுதலை செய்யும்படி பரலோக தேவனே, தூதர்களை நீர் எங்களுக்கு அனுப்பும்படி தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளின் கைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால அவைகளை நிர்மலமாக்கி அவர்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். தேவனே, உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து நீங்கள் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், வாழ்க்கையில், சபையில் யாரெல்லாம் சிறையிருப்பில் காணப்படுகிறார்களோ அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு மனமருந்தி நாம் ஜெபிக்கும் பொழுது, எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்கள் அங்கே நடுவில் நான் இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் தானியேலை போல நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ இது பஞ்சகாலம் 70 ஆண்டு. ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பெண் கொடுப்பதும், பெண் எடுப்பதும், நிலங்களை வாங்குவதும், வீடுகளை கட்டுவதும் இல்லையா, இன்னும் என்ன சொல்றது, ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபைகளும் சமாதானம் சந்தோஷம் எல்லாம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாவம் செய்தபடினால் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எதெல்லாமோ இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து அறிக்கையிட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, இவர்கள் ஒவ்வொரு மீதும் இருந்த கட்டுகளும் தடைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் இப்பொழுது அந்த கட்டுகளும் கயிறுகளும் உடைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய பலவீனத்தில் உதவி செய்து பலத்தால் இடைக்கட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் பாவங்களை இப்பொழுது அறிக்கையிட்டார்களோ, தேவரீர் யாரெல்லாம் தேசங்களுக்காக ஜெபிக்க அப்பா தயாராக இருக்கிறார்களோ, சபைகளுக்காக கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும், ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாதனால் அநேகர் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் அந்த தவறான பாதையிலிருந்து ஆவியானவர் திருப்பி கொண்டு வரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதே நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு பூமியில் அப்பா யாரெல்லாம் இரவு பகல் என்று பாராமல் அந்த சந்தி மதியான வெளியில் முதல் சாமங்கள், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமங்களை மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள், நன்மைகளும், விடுதலையிலும் சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி வாஞ்சல் ஷீலா ரொசாரியோ. ஆமென், 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 ஆமென்.